Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. திருமதி செல்வம் முடிச்ச உடனே நான் ஒரு 50 படம் கமிட் ஆனேன். சின்ன சின்ன படம் கிடைக்கிறதெல்லாம் எல்லாம் உப்புமா படம், பண்டல் படம் கிடைக்கிறதெல்லாம் ஓட்ட போட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி சீரியல் நிறைய பண்ணிட்டேன். 118 சீரியல் பண்ணிட்டேன். இனி ஒரு சீன் 2 சீன் பண்ணாலும் படத்தில் கொஞ்சம் பளிச்சுன்னு பண்ணணுங்கிற ஒரு ஆசை. அப்போ தான் தலைவர் பேமெண்ட் ஏறி காரு வீடு வாசல் பங்களா. நான் ஊருக்கு எப்போ கன்னியாகுமரியிலேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி காரில் போகட்டாமா தலைவர். நான் எத்தனை நாளைக்கு தான் வந்து கிளாம்பாக்கத்தில் போய் பஸ் ஏறி போகிறது. கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் இருக்கிற டைமில் பால்ட்டின்னு வாங்க காசு இருக்காது. அவங்ககிட்ட போய் நான் வந்து ஆர்டிஸ்ட் சார், சன் டிவியில் நடிக்கிறேன், விஜய் டிவியில் நடிக்கிறேன்னு சொன்னால் ஆகாது. என் பையன் அரவிந்துக்கு 1 வயசு டைமில் வந்து திடீர்னு நைட்டு மிட் நைட்டில் 12 மணிக்கு ஜுரம் அடிக்குது. 12 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சூளமேட்டில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் வந்து போய் டாக்டர்கிட்ட காட்டி சார் அதை பார்த்தா டாக்டரை செக் பண்ணிவிட்டு ஃபீஸ் கொடுக்கறது பார்த்தா காசு இல்லை என்கிட்ட. நானும் ஒய்ஃபும் போயிருக்கிறேன். அப்போ ஒய்ஃபு நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? பையனுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்க. அப்போ நான் வந்து சார் காலையில் வந்து கொடுத்துட்டுமா சார், கையில் காசு இல்லை சார், கொஞ்சம் 100 ரூபா கூட இல்லை தலைவர். பில்டிங் வேலைக்கெல்லாம் போனேன். ஞாயிற்றுக்கிழமை லீவு, சனிக்கிழமை அந்த ஓனர் வந்து காசு கொடுக்காம போயிட்டாங்க. ஒரு வயசான அம்மா வந்து இட்லி தோசை சுட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்துட்டு வாயா ஒரு 2 தோசை சாப்பிடு, என் மாமா மாதிரி இருக்கிற சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு 2 தோசை சாப்பிட்டேன். அந்த நேரத்தில் கிடைச்ச அந்த 2 தோசை இருக்க, அது உலகத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு இது பசி. இப்போ சிறகடிக்க ஆசை அப்படின்ற ஒரு சீரியல்ல பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கான வரவேற்பு எப்படின்னா இருக்கு? ஃபர்ஸ்ட் அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சிறகடிக்க ஆசை வந்து விஜய் டிவியில் ஏற்கனவே முன்னாடியே நாங்கள் நடித்தா கூட, லொல்லு சபா அது இது நடித்தா கூட, இப்போ வந்து யூடியூப்பு, சமூக வலைத்தளம் எல்லாமே வேறு மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி ஒரு நடிகை நடித்தேன்னா வெளியில் தெரியாது, அந்த எபிசோடு பார்க்கலன்னா விட்டுருவாங்க. நீங்கள் நடிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஏன்னா 9 மணிக்கு டெலிகாஸ்ட்னா அதுக்கப்புறம் திருப்பி பார்க்க மாட்டாங்க. அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி சோசியல் மீடியா பெருசானதுனால அதை ஹாட் ஸ்டாரில் பார்க்குறாங்க, அப்புறம் யூடியூப்பில் பார்க்குறாங்க, அப்புறம் ஃபேன்ஸ் பேஜில் வந்து கட் பண்ணி நம்ம வீடியோக்கள் பார்க்குறாங்க. ஒரு சீன் நடித்தாலே கிட்டத்தட்ட அது வந்து அது ஒரு வாரத்தில் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு சீன் நடித்தா, ஒரு 4 சீன் நடித்தா அந்த மாதம் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இப்போ லொல்லு சபாவில் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 75 எபிசோடு தான் நடிச்சிருக்கிறேன். ஆனால் ஷார்ட்ஸ்ன்னு பார்த்தா ஒரு 7500 ஷார்ட்ஸ் இருக்குது ரீல்ஸில். அதே மாதிரி இப்போ வந்து சிறகடிக்க ஆசைங்கிறது அதோட நடிக்கும்போது பெருசாக தெரில. நாங்கள் வெற்றி வசந்த் ஹீரோ, டைரக்டர் குமரன் சார்ட்ட நான் நடிக்கிற 2வது ப்ராஜெக்ட்டு. இந்த ஒகேனக்கல் டூர் போயிருந்தேன். இப்போ நான் ஒகேனக்கல் டூர் போயிட்டு இருந்தப்ப ஒரு குரூப் ஒரு 500 பேர் கொத்தா இறங்கி வந்தாங்க. யாருக்குமே என்ன தெரியல. அப்போது ஒருத்தர் கேட்டான், என்னடா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, யாருக்குமே ஒன்றும் தெரியல தலைவா. அது டூருக்கு வந்தவங்க அவங்க எல்லாம் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க, அடுத்து தமிழ்நாட்டு வண்டி வரும் பாருங்க. அவங்க போகிற உடனே திருப்பி ஒரு கொத்து வந்தாங்க, தலைவா எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, எங்கே வந்தீங்க, நீங்கள் தனியாக வந்துருக்கீங்க, ஏங்க என்ன இல்லை முத்து விட்டுட்டு வந்துருக்கீங்களே, முத்து ஏங்க போகிற இடத்துலலாம் முத்துவை கூட்டிகிட்டு போக முடியுமாங்க, அவர் வீட்டில் இருப்பார். அந்த அம்மா ஏசியா நெட்டில் மலையாள ஷூட்டிங் போயிருக்கு அப்படின்னா எனக்கு அப்போ தான் ஒகேனக்கல்ல பார்த்தோன்னே எல்லாரும் எங்கே போனாலும் பரிசல் ஓட்டுறவங்க இது கொடுக்குறவங்கலாம் அப்போ தான் நினச்சேன், ஆஹா முன்னாடி நம்ம சீரியலில் நடிக்கிறதுக்கும் இப்போ சிறகடிக்க ஆசை. இப்போல்லாம் ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கிடைச்சா ரீச் ஆகிறது சட்டு புட்டு ரீச் ஆகிடுது. ஆனால் அது கிடைச்ச வாய்ப்பை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். ஆனால் திருமதி செல்வம் அந்த மாதிரி நிறையா சீரியல் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஆனால் சிறகடிக்க ஆசை அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு வாங்கி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்டான அது என்னென்னா அது குமரன் சார் தான். என்னென்னா திருமதி செல்வம் சீரியலில் பூங்காவனம்னு ஒரு கேரக்டர் உண்டு, அதாவது சஞ்சய்க்கு அப்பாவா ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு 2 ஃப்ரெண்டு உண்டு, வயசு வித்தியாசம் இல்லாமல் பழகிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு வந்து சூரி இன்னொரு மெக்கானிக் பையன் நடித்தப்பில், நான் வந்து ஹீரோவோட அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. 15 வருஷம் கழிஞ்ச பிறகு நான் வந்து ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு. வழக்கமாக ஒருத்தர் வந்து ஹீரோ ஃப்ரெண்டாக 15 வருஷத்துக்கு நடித்தா 15 வருஷம் கழிஞ்சோடனே வேறு கேரக்டர் தானே பண்ணுவாங்க. இது வந்து நமக்கு ப்ரமோஷன் மாதிரி. இது காரணம் வந்து நான் 1% கூட கிடையாது, டைரக்டர் தான், குமரன் சார் தான். ஆக்சுவலாக அந்த ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டரு செலக்ட் பண்ணுறாங்க, இப்போ டைரக்டரை பாருன்னு ஒரு நண்பன் சொன்னேன், பாலாஜின்னு ஒரு நண்பன் சொன்னேன். ஏற்கனவே நான் டைரக்டர் தான் நடித்தா கூட ஹீரோ ஃப்ரெண்டு நமக்கு செட் ஆகுமா ஆகாதா, அது ஒரு பெரிய ஆக்ஷன் பேக், அது இதெல்லாம் நிறைய ஹீரோ ஃப்ரெண்டுனாலே நிறைய விஷயங்கள் இருக்குது, காமெடி பண்ணணும், ஹியூமர் பண்ணணும், நமக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அவன் திருப்பி ஃபோன் பண்ணான். அவனுக்காகவே நான் பைக் எடுத்துகிட்டு போய் டைரக்டர்கிட்ட போய் சார் வணக்கம் அப்படின்னா, சார் ஒரு நிமிஷம் அப்படி பார்த்தாரு,
ஓகே செல்வன் நீ தான் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஒரே நிமிஷம் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, குமரன் சார் வந்து அவர் சூப்பர் டைரக்டர். ஒரே கம்பெனியில் 6 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி சன் டிவியில் சூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டர் வந்து விஜய் டிவியில் சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காருன்னா அதுவும் குமரன் சார் தான். குமரன் சாருக்கு நிறைய ரெக்கார்டுகள்லாம் இருக்குது. ஏன்னா அவர் சின்னத்திரை பாலான்னே சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்ட நடிக்க போனாலே அது ஒரு புது அனுபவம். ஒரு நடிகன் வந்து இப்போ ஒரு சீரியல் நடித்தா ஒரு ஹீரோயினை வச்சு தான் கதை போயிட்டுருக்கும். ஆனால் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சின்ன கேரக்டர் ஒருத்தர் வந்தால் கூட, ஒரு சின்ன கேரக்டர் ஒருத்தர் சிட்டியோ சத்யாவோ இல்லை வேறு ஏதாவது சின்ன கேரக்டர் பண்ணால் கூட, ஹீரோயினை தாண்டி பண்ணால் கூட அவங்க ரெஜிஸ்டர் ஆவாங்க. அவங்க எங்கே போனாலும் சத்யாங்கிறவர் சிட்டிங்கிறவர் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் நடிச்சிருக்காரு. ஆனால் பயங்கரமான ரீச். அதுக்கு காரணம் வந்து இயக்குனர் தான். எனக்கு அந்த சீரியலில் நடிக்க போகும்போது ஃப்ரெண்டுன்னு சொன்னோடனே ஒரு ஜர்க்கு. ரெண்டாவது அது ஹீரோ கார் டிரைவர், நீங்களும் கார் டிரைவர். எனக்கு கார் கீயை கூட ஸ்டார்ட் பண்ண கூட தெரியாது. நான் வந்து என்னதான் ஒரு டிரைவரோட பையன். எங்கள் அப்பா வந்து ஹில்ஸ் ஸ்டேஷனில் வண்டி ஓட்டுற கார் டிரைவர். எனக்கு கார் ஓட்டவே தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பா ஓட்டுறதை பார்த்து எல்லாருமே வண்டி ஓட்டுவாங்க. ஆனால் எனக்கு அது ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த சீரியலுக்காக வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இயர் போட்டு கொஞ்சம் மூவ் பண்ணாத வண்டி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னால் வந்து நிற்கிற அளவுக்காவது கொஞ்சம் கற்றுக்கணுமேனு சொல்லிட்டு தான் இதுக்கு போய் கொஞ்சம் பறக்க 1-2 விஷயம் வண்டி ஓட்ட கற்றுக்கிற டைம்லேயே எனக்கு சேசிங் சீன்லாம் ஐயோ மொத்த ஆர்டிஸ்டே உள்ளாக்கறச்சு. அது கொஞ்சம் கார் ஓட்டுற சீன்லாம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நடிக்கிறது ஈஸியாக நடிச்சிருவேன். அது சொல்லி கொடுக்குறது நடிச்சிருவேன். கார் ஓட்டுற சீனு தனியாக அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இன்னும் நான் ப்ராப்பராக கார் டிரைவர்லாம் கிடையாது. சிறுகடிக்க ஆசை சீரியலில் வந்து உங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. ஆனால் அதுக்கான ரீச் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அதை நினச்சி எப்போவாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? என்னடா நமக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஹீரோயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 20 நாள் 15 நாள் அந்த கால் ஷீட் வந்து அப்படியே இருக்கும். நமக்கு கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வர்றதுனால கம்மியான டேஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபினான்ஷியல் வைஸ் நம்ம அதை மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லைனா, அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்கும். கரெக்டான விஷயம் என்னென்னா, முன்னாடி மாதிரி கிடையாது தலைவர். முன்னாடியெல்லாம் ஒரு சீரியலில் கமிட்டான 20 நாள் 15 நாள் 18 நாள்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு கால் ஷீட் வரும். இப்போலாம் அப்படி கிடையாது. இப்போ எங்கள் சிறகடிக்க ஆசை டோட்டல் ஷூட்டிங்கே 15 நாள் தான். 16லேருந்து 31 வரைக்கும் தான் ஷூட்டிங்கு. அதில் வந்து 10 நாள் வந்து வீடு சீன் தான். ஒரு 10 நாள் 8 நாள் வந்து வீடு மேட்ரு தான். அதுக்கப்புறம் தான் வெளியில் வருவாங்க. தவிர வீடு ஃபேமிலி மேட்ரு அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, என்ன நிறைய வர்றது இல்லையான்னு. அப்படி கிடையாது. ஹீரோ ஃப்ரெண்டுங்கிறது அது ஒரு எங்கெங்கே வரணுமோ அப்படி தான். எங்கள் டைரக்டர் எப்படின்னா 4 நாள் ஷூட்டிங் வச்சா கூட ஒரு 12 சீன் வச்சு கரெக்டாக 2 சீன் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதம் ஃபுல்லாக வந்து ஒரு எஃபர்ட் கிடைக்கும். ரெண்டாவது ஒருத்தர் ஸ்கோர் பண்ணோன்னா ஒரு மாதத்தில் 2 எபிசோடு நல்லா நடித்தா கூட அந்த மாதம் ஃபுல்லாக அவன் நிற்கலாம். நீங்கள் மாதம் ஃபுல்லாக வந்து ஃப்ரேமில் சும்மா நின்றுட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத விட இது வந்து இந்த சீரியல் பொறுத்தவரை எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது. நீங்கள் ஒருத்தர் இப்போ ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டு, மனோஜிக்கு ஒரு ஃப்ரெண்டு, ரவிக்கு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஃப்ரெண்டு, ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு, சுந்தராஜன் சார் அப்பா அவருக்கு வந்து டெலிஃபோன் மணி அண்ணன் ஒரு ஃப்ரெண்டு, இப்படி இந்த ரோஹிணிக்கு வந்து வித்யான்னு ஒரு பொண்ணு, இப்படி எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது. இவங்க எல்லாரையுமே கதையில் அடாப்ட் பண்ணி எல்லாருக்குமே ஸ்கோப்பு கொடுத்துக்கிட்டு தான் வர்றாப்ப. இப்போ வந்து நாளைக்குள்ள எபிசோட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே ப்ரமோ காட்டிட்டாங்க எனக்கு. இது வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த ஃபீலே வராது. என்னங்க உங்களை கொஞ்ச நாளாக காணுங்கிற பேச்சே கிடையாது. அப்படி சொல்லும்போதே அன்றைக்கி எபிசோடு வந்துடும். இது 4 நாள் நடித்தாலும் ஒரு 12 சீனில் நம்மளை அடாப்ட் பண்ணி வச்சுருவாங்க. அது எங்கள் டைரக்டரோட குமரன் சாரோட திறமை தான். ரெண்டாவது இன்னொரு விஷயம், டெய்லி நடிக்கிறதுங்கிறது டெய்லி நம்மளை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்பப்போ வர்றதே நல்ல விஷயம். ரெண்டாவது என்னோட திருமதி செல்வம் முடித்த உடனே நான் ஒரு 50 படம் கமிட்டானேன். சின்ன படம் கிடைக்கிறதெல்லாம் எல்லாம் உப்புமா படம், பண்டல் படம், கிடைக்கிறதெல்லாம் ஓட்ட போட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி காசு வருதுன்னு நிறைய 50 படத்தில் ஒரு கூர்க்கா கண்ணால் எடுத்துன்னு ஆசையாக மாதிரி சில படங்கள் தான் காப்பாற்றிருக்க ஓகே. தவிர ஒரு 40 படம் வரலை, ப்ரிவியூக்கு வந்திருக்கும், தியேட்டருக்கு வரல, இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் இப்போ உஷாராயிட்டேன். சிறகடிக்க ஆசைக்கு பிறகு நிறைய சீரியல் பண்ணக்கூடாது. ஏன்னா 118 சீரியல் பண்ணிட்டேன். ஒரு 118 இனிமேல் வந்து படங்கள் பண்ணணும். இப்போ வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் அனுபமா பரமேஸ்வர் ஹீரோயினாக நடிக்கிற படத்தில் ஹீரோயினை ஒன் சைடு இல்லை அது கதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு ஹீரோ ஆமாம் ஒரு ஜொல்லு விடுற மாதிரி ஒரு கேரக்டரு. அப்புறம் ஒத்த ஓட்டு முத்தையா கவுண்டமணி சார் கூட போகிறோம். அது கவுண்டமணி சார் கூட நிற்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை.
அது ஒரு சந்தோஷம். எனக்கு இப்போ வந்து என்ன நிறைய படம் பண்ணணுங்கிற ஆசையை தவிர இப்போ சீரியல் நிறைய பண்ணிட்டேன். 118 சீரியல் பண்ணிட்டேன். இனி ஒரு சீன் 2 சீன் பண்ணாலும் படத்தில் கொஞ்சம் பளிச்சுன்னு பண்ணணுங்கிற ஒரு ஆசை. அப்போ தான் தலைவரை பேமெண்ட் ஏறி காரு வீடு வாசல் பங்களா. நான் ஊருக்கு எப்போ கன்னியாகுமரியிலேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி காரில் போகட்டாமா தலைவரை. நான் எத்தனை நாளைக்கு தான் வந்து கிளாம்பாக்கத்தில் போய் பஸ் ஏறி போகிறது. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 20 வருஷம் ஆயிருக்கு ஒரு நல்ல இது செலக்ட் பண்ணுறதுக்கே அப்படின்னு. முன்னாடியே சொல்லியிருந்தீங்க 50 படங்களுக்கு மேலே நான் நிறையா அதுக்கு கமிட் பண்ணி பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதில் என்ன விஷயம்னா நடித்தது பார்த்தீங்கன்னா சந்தானம் சார் கூட கண்ணால் எடுத்து ஆசையா, தகப்பன் சாமி படத்தில் பிரசாந்துக்கு ஃப்ரெண்டா, அப்புறம் குஸ்தி படத்தில் சாம்பிராணி போக போடுற பாயா, அப்புறம் திமிரு படத்தில் வந்து வடிவேல் அடிச்சு டேய் வாடனாலே அடிப்போம் அப்படிங்கிற ஒரு மேட்ரு. இதெல்லாம் சோஷியல் மீடியா அப்போ நடித்தது தெரியல. ஆனால் இப்போ வந்து அங்கங்கே போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ குஸ்தியில் சாம்பிராணி போகிறதெல்லாம் ட்ரெண்டிங்கெல்லாம் போயிருக்கு. பக்ரீத் ரம்சானுக்கெல்லாம் அது போகும். ஆனால் நான் நடித்தேங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நானாக நம்ம பேஜில் நம்ம சோஷியல் மீடியாவில் போடும்போது ஓ இதிலெல்லாம் நடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் தவிர இதுதான் மேட்ரு. ஏன்னா நம்ம நிறையா படங்கள் நடிக்கிறோம், சில படங்கள் சரியாக போகலை. ஏன்னா ஒவ்வொரு படமும் பண்ணும்போது இந்த படத்தினால பயங்கரமாக நமக்கு ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் அது சரியாக போகாதப்போ ஒரு பெயின் இருக்கும்லண்ணா தலைவரை. அது 2 விஷயம் இருக்குது. என்னென்னா நம்ம பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஒரு படத்தில் நடிச்சிருப்போம். அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ்ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ தேட்டரில் போய் பார்ப்போம். அந்த சீன் இருக்காது. டப்பிங் வரைக்கும் பேசி முடிச்சிருப்பேன் தலைவர். எனக்கு நீங்கள் கண்ணால் எடுத்துன்னு ஆசையாலே ஒரு 4 சீன் கட்டாயிருக்கு. சிங்கம் படத்தில் ஹரிசார் படத்தில் 4 சீன் கட்டாயிருக்கு. இதை விட ஹைலைட்டு சேது படத்தில் விக்ரம் சாரோட காலேஜில் நான் தான் பியூனு. காலேஜ் பியூனை நடித்த விஷயம் இது உங்களுக்கு இதுவே புதுசாக தான் இருக்குது, எங்கேயும் சொல்லலை. அந்த சேது படத்தில் தான் பாலா சார் எல்லாரையும் ஸ்டூடெண்ட்டாக செலக்ட் பண்ணார், என்னை பியூனாக செலக்ட் பண்ணார். செலக்ட் பண்ணி அந்த எஸ்பிஓஏ காலேஜில் தான் ஷூட்டு. அங்கே வந்து நான் நடித்தேன். 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடித்தேன். ஆனால் படத்தில் வரல. அது பாலா சார் அது வந்து படம் வந்து ஹிட் ஆகி சூப்பர் ஹிட் ஆனோடனே அந்த சியான் சாருங்கிறத ப்ரெஸ் பண்ணி அழுத்தி நான் தான் அதில் சியான்கிற விஷயத்த நான் தான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த சீன் படத்தில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பழனியப்பன் அப்படிங்கிறது இன்னும் அப்போவே ரெஜிஸ்டர் ஆகும். சேது மிஸ் ஆகி போச்சு. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய சேது கேப்டன் வந்து விருதகிரின்னு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஷூட்டிங் வந்து எங்கே நடக்குதுன்னா நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த நடேசன் நகரில் ஷூட்டிங் நடக்குது. ஒரு ஜவுளி கடையில் ஷூட்டிங் நடக்குது. கோயம்பேடுலேருந்து அங்கே விருகம்பாக்கம் வரைக்கும் டிராஃபிக் ஜாமு. அந்த இடத்துல ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டைரக்ஷன் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். தம்பி சார் மானிட்டர் பார்த்துக்கலாம், நீ தான் டைலாக் பேசுறியா, வா 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 போல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இது வந்து சார் கேப்டன், நான் வந்து தெய்வமாக மதிக்கிற கேப்டன் படத்தில் கேப்டன் டைரக்ஷனில் டைலாக் பேசி நடிக்கிறேங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். படத்தில் வரும்போது அது ஃபுட்டேஜில் ஏதாவது ஒரு காரணத்தால் ஃபுட்டேஜில் போயிடும். படம் லென்த்தாக இருக்கிறதுனால நிறைய கட் பண்ணுறதா இருந்தால் முதல்ல பார்ப்பாங்க யார் யார் இருக்காங்க, சரி இவனை விட்டு இதை விட்டு காமெடியில் கட் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாவது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி எனக்கு ஃபுட்டேஜில் போனது மட்டுமே ஒரு 40-50 படம். வேறு வேணான்னா வெக்ஸாகி நீ சினிமாவாவது போயா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். இது நிறைய அலட்சியம், அவமானம், நிராகரிப்பு, படுதோல்வியெல்லாம் இருக்கும். இன்னும் நிறைய பேர் நீங்கள் சிறகடிக்க ஆசை தான் ஃபஸ்ட்டு நடிக்கிறீங்களான்னு கேட்குறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் சித்தி, சின்ன பாப்பா, பெரிய பாப்பா, சந்திரலேகா, பைரவி, நான் நடித்த எல்லாமே பெரிய சீர். கல்யாண வீடு, திருமதி செல்வம், அன்பேவா, எல்லாமே எல்லாமே பெரிய பெரிய சேனலில் தான் நடிச்சிருக்கிறோம். அப்படி இருந்தும் அந்த சீரியலை பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமா சார், இன்றைக்கி நடிக்கும்போது பெருசாக பயங்கரமாக தெரியும். இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகும்போது பயங்கரமாக தெரியும். நீ 1 வருஷம் நடிக்கல, அப்புறம் கெட்டப் சேஞ்ச் பண்ணி தாடியிலேருந்து க்ளீன் சேவ் பண்ணிட்டு போனேன்னா தம்பி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டுருவாங்க. அது ஒரு கலைஞனை வந்து நீ பலார்னு சவுக்கில் அடிக்கிற மாதிரி. புது சினிமாவுக்கு வர்ற தம்பிகள்கிட்ட நான் சொல்கிற விஷயமே இது நிறைய இடத்துல நான் சொன்ன விஷயம். ஏதாவது ஒரு பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு சினிமாவுக்கு வந்தீங்கன்னா சினிமா ஈஸியான வேலை. நீங்கள் பார்ட் டைம் அது நீங்கள் ஸ்விக்கி ஓட்டுங்க, இல்லை ஆன்லைனில் ஆர்டர் எடுங்க, இல்லை ஒரு டிரைவிங் போங்க, ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் சினிமா ஆடிஷன் அது இதுன்னு போனீங்கன்னா 10 கம்பெனி ஒரு கம்பெனியில் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வறுமை, பசி, பட்னியில் எங்களை மாதிரி நானும் பண்ண தப்பை பண்ணாதீங்க. நான் அந்த கஷ்டப்பட்டேங்கிறதுனால சொல்கிற விஷயம் என்னென்னா, போராடினா சினிமா இல்லை எது வேணாலும் கிடைக்கும். நீங்கள் போராடினா முயற்சி பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து ஏதோ ஒரு தொழில் சப்போர்ட்டாக வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் எந்த தொழிலுமே சப்போர்ட்டாக வைக்காமல் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு, ஆமாம் சார், கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் இருக்கிற டைமில் பால்ட்டின்னு வாங்க காசு இருக்காது. அவங்கள்ட்ட போய் நான் வந்து ஆர்டிஸ்ட் சார், சன் டிவியில் நடிக்கிறேன், விஜய் டிவியில் நடிக்கிறேன்னு சொன்னால் ஆகாது. நீங்கள் பொருளாதார ரீதியில் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும், அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுக்கணும், நல்ல ஃபேண்ட் சட்டை போடணும். புரியுதுங்களா? இல்லைம்மா, ஒரு சர்வேல் சென்னையிலலாம் சர்வேல் பண்ணுறது பயங்கர கஷ்டமான விஷயம். வாடகை. நீங்கள் பண்ண தவறுகள்னால என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, என் பையன் அரவிந்துக்கு 1 வயசு இருக்கிற டைம் வளர்ந்துட்டாமே. 1 வயசு டைமில் வந்து திடீர்னு நைட்டு மிட் நைட்டில் 12 மணிக்கு ஜுரம் அடிக்குது. 12 மணிக்கு
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சூளமேட்டில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் வந்து போய் டாக்டர்கிட்ட காட்டி சார் அதை பார்த்தா டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஃபீஸு கொடுக்கறது பார்த்தா காசு இல்லை என்கிட்ட. நானும் ஒய்ஃபும் போயிருக்கிறோம். அப்போ ஒய்ஃபு நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, அடா பைத்திய அப்படிங்கிற மாதிரி தானே இருப்பாங்க. கையில் காசு இல்லை. பையனுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்க. அப்போ நான் வந்து சார் காலையில் வந்து கொடுத்துட்டோமா சார், கையில் காசு இல்லை சார், கொஞ்சம் 100 ரூபா கூட இல்லை தலைவர், காலையில் வந்து கொடுத்துட்டேன். அவர் சினிமாவில் காட்டுற ஒரு நல்ல ஹீரோ மாதிரி. சில ஹீரோக்கள் மெஜஸ்டிக்கான ஒருத்தர் டாக்டராக இருப்பார்ல, அந்த டாக்டரை நான் இது வரைக்கும் சந்திக்கலை. அவர் சொன்னார், நீங்கள் போய் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது காசு வேணுமா, ஏதாவது பணம் வேணும் நான் தர்றேன், பர்ஸை திறந்து பணம் வேணும். ஐயோ சார் தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு பையனை கொண்டு வந்தேன். நைட்டோடு அவனுக்கு அந்த ஜுரம் நின்று போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிலைமை எவனுக்கும் வரக்கூடாது. லொல்லு சபாங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 வருஷத்தை படாத பாடுபட்டு தான் கழிச்சிருக்கேன். இது எங்கள் டைரக்டர்கிட்டே நான் மேடையில் பாக்கியராஜ் சார்லாம் இருக்கிற மேடையில் சொன்ன விஷயம். நான் 3 வேளை தெளிவாக சாப்பிட ஆரம்பித்தது வந்து டைரக்டர் ராம்பாலா சாரோட லொல்லு சபாங்கிற ஒரு ப்ரோக்ராம். ஏன்னா லொல்லு சபா பண்ண பிறகு தான் நிறைய பேர் சீரியல்லையும் சினிமாலையும் சின்ன சின்ன வேஷங்களுக்கு டைலாக் இருக்குது, ஒரு பியூன் இருக்குது, ஒரு வேலைக்காரன் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது கிடச்சிது. ஏன்னா நம்மலாம் கூத்துப்பட்டறைக்கு போகிறது கிடையாது, ஆக்டிங் கோல்ஸுக்கெல்லாம் ஒன்று போனதில்லை. எங்கே காசு, அவன் பால் டப்பாக்கே வழி இல்லை, நம்ம எங்கே கோல்ஸுக்கு போகிற அப்படி சின்ன சின்ன இதுக்கு வச்சு இன்றைக்கி வந்து ஒரு 10 வருஷம் இதாக இருக்குது. இனி வர்ற 10-20 வருஷம் நல்லா இருக்கணுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அண்ணனோட வாழ்க்கையில் இவ்வளோ தவறுகள் பண்ணி இதனால் இவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க. அதனாலேயோ என்னமோ தெரில, உங்களுக்கு நல்ல உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசு வந்திருக்கு. எந்த ஒரு இன்சிடெண்ட்னா மக்களுக்கு வந்து ஒரு வேளையாவது நம்ம சாப்பாடு போட்டுடணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் உங்கள் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கோம் இல்லையா? சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து என்ன வெல்டிங் வேலை தெரியும், ஆர்க் வெல்டிங் இருக்குல்ல, பைப் லைன் ஆர்க் வெல்டிங்லாம் தெரியுமா. நான் ஒரு அம்பத்தூர் அந்த ஏரியாவில் வந்த புதுசில் ஒரு வேலைக்கு போனேன், வெல்டிங் வேலைக்கெல்லாம் போனேன். அவன் ஞாயிற்றுக்கிழமை லீவு, சனிக்கிழமை அந்த ஓனர் வந்து காசு கொடுக்காமல் போயிட்டாப்புல. காசு கொடுக்காமல் போயிட்டாரு. என்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை சாப்பாட்டுக்கே காசு கிடையாது. அன்றைக்கி ஒரு நாளுமே சாப்பாட்டுக்கு காசு கிடையாது. அப்படி வந்து என்ன பண்ணுறேன்னா, அம்பத்தூர்லேருந்து நடக்கிறேன். நான் நடந்தது சென்னையில் நடக்காத இடமே இல்லை தலைவர். சென்னை சிட்டி இருக்குல்ல, சென்னையில் நடக்காத எல்லா இடமும் நடந்து போகிறேன். இப்போ 2 வீலரில் போகும்போது நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க நீ கார் வாங்க வேண்டியது, ஐயோ நான் இந்த இடம்லாம் நடந்து போயிருக்கிறேன் அப்படி நடந்து வந்துட்டு அந்த சைடு ராயப்பேட்டையில் நிற்கிறேன். ஒன்றுமே ரொம்ப பரிதாபமாக, ரொம்ப கேவலமாக இருப்பேன், ரொம்ப முக்கியம். அப்போ நான் வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறேங்கிறத என்னாலே நம்ப முடியாது. இந்த மூஞ்சி உனக்கு கிடைக்குங்கிற ஒரு இது எனக்கே இருந்தது. நம்ம மூஞ்சி வச்சு நம்ம அப்போ ட்ரை பண்ணியிருக்கோமே. அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசான அம்மா வந்து இட்லி தோசை சுட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்துட்டு, தம்பிக்கு 2 தோசை சாப்பிட்ருந்தாங்க. காசு இல்லை அப்படின்னு. உன்ட்ட நான் காசு கேட்டேன், வாயா ஒரு 2 தோசை சாப்பிடு, என் மாமா மாதிரி இருக்கிற சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு 2 தோசை சாப்பிட்டான். அந்த நேரத்தில் கிடைச்ச அந்த 2 தோசை இருக்க, அது உலகத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு இதை பசியில் இருக்கும்போது கிடைச்சேன். அப்போ வந்து நான் சாப்பிட்டேன். இந்த மாதிரி பல நேரங்களில் வந்து ஒருத்தர் 2 பேரில் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு வாங்கி கொடுக்காங்கன்னா நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை பார்க்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டரை கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் டீ வாங்கி இப்படியெல்லாம் எனக்கு ஓப்பனிங் நிறைய பண்ணதுனால நான் அப்போவே நினச்சேன், ஒரு நமக்கு கொஞ்சம் காசு வரும்போது பண்ணணும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு மீம்ஸ் பார்த்த மாதிரி வாழ்க்கையில் ஜெயிச்சு ஏழைகளுக்கெல்லாம் உதவணும்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு நானே ஏழை அப்படின்னு ஒரு வீடியோ எல்லாம் வைரல் ஆச்சுல, அது மாதிரி தான் நானும். நம்ம எங்கடா பண்ண போகணும். கொரோனா காலகட்டத்தில் நிறைய மரணங்கள், நிறைய நண்பர்கள் இழப்பு, நிறைய எனக்கு என்னோட நண்பர்கள், நடிகர் சங்க நண்பர்கள், சின்னத்திரை நண்பர் நிறைய பேர் இறந்துட்டாங்க. பேர் சொல்கிற பெரிய நடிகர்கள்லேருந்து சின்ன சின்ன மீடியம் நடிகர்கள் எல்லாம் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்போ வந்து நான் எடுத்த முடிவு என்னென்னா, இனிமேல் யார்கிட்டையாவது 4 பேர்கிட்ட வாங்கியாவது நம்ம கொடுக்கணும், நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சு யோகி பாபு வச்சு ஒரு 150 கலைஞர்களுக்கு கொடுத்தேன். அப்புறம் காதல் சுமார், பிளாக் பாண்டி அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் போட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா, நாம் சம்பளம் 10,000 ரூபா வாங்கினா ஏன் ஒரு 2,000 ரூபாய்க்கு பண்ணக்கூடாது? இதுக்கு வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து சேசன், நம்ம லொல்லு சபா சேசன்ட்ட நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டது. ஏன்னா ஒருத்தன் கொடுத்தா, இப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் அவர்கிட்ட போய் 1000 ரூபா கொடுத்தேன்னா, தம்பி கொடுத்த 1000 ரூபா இந்தாங்க வச்சுங்க அப்படின்னு. மதுரமுத்து கொடுத்த காசுன்னா இந்த பாவலட்சுமணன் தானே மதுரமுத்து 5000 ரூபா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி 5000 ரூபா கொடுத்தது 5000 ரூபா முழுசாக அவங்கள்ட்ட கொடுக்கணுங்கிற ஒரு ப்ரூஃப் இருக்குல்ல. நான் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்கிறது இல்லை, அது ப்ரூஃப் வேணும். கொடுத்தான்னா சரி ரைட்டு கொடுத்துருக்கேன். நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சரக்கு பீரெல்லாம் அடிச்சுட்டு இருந்த ஒரு காலம். ஆனால் அது எப்போ நான் லேட்டராக ரியலைஸ் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் வேணாம்ப்பா, நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம 4 பேருக்கு செய்யணும்.
நான் நீ இன்னைக்கு 10,000 ரூபா கிடச்சிது 1500 2000 ரூபாய்க்கு செய்கிறேன்னா நாளைக்கு 20,000 ரூபா கிடச்சா இன்னும் 5000 ரூபாய்க்கு செய்யலாம். இன்னும் எங்களுக்கு லிஸ்ட் எங்கள் ஏரியாவில் அவ்வளோ வயசான பாட்டிகள் இருக்காங்க, நிறைய பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட இன்பாக்ஸில் கேட்பாங்க, சார் எனக்கு இந்த மாதிரி வேணும். எத்தனை பேருக்கு பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு 50 பேர் கேட்பாங்க. அது என்னால் இல்லை, அது கேபி பாலா நினச்சாலும் முடியாது, லாரன்ஸ் சார் நினச்சி. லாரன்ஸ்கிட்டையும் கேபி பாலாக்கிட்டையும் தமிழ்நாடே காசு கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாருமே கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எத்தனை பேருக்குங்க உதவி பண்ண முடியும்? ஆனால் இப்போ லொல்லு சபா அப்படின்றது பெரிய எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த ஒரு ஷோ. அங்கே பண்ண நிறைய பேர் இப்போ காணாமல் போயிட்டாங்கண்ணே. அவங்களுக்கான உங்களை மாதிரி சில பேருக்கு தான் சினிமாலேயோ சீரியல்லையோ நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சி நல்லா அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து அதை காணாமையே போயிட்டாங்களே, அவங்களுக்கான அங்கீகாரமோ சினிமாவில் வாய்ப்போ ஒழுங்காக கிடைக்காமையே போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? அப்படி இல்லை தலைவர். லொல்லு சபாவில் சந்தானம் சார், சாமிநாதன் சார், மாறண்ணன், சேசண்ணன், நிறைய பேர் லொல்லு சபாலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. சில பேர் வந்து பஞ்சாங்கிற ஒருத்தர் இறந்து போயிட்டார், சதீஷ்னு ஒருத்தர் இறந்து போயிட்டார், சேசண்ணன் இப்போ இறந்து போயிட்டார். ஈஸ்டர் அண்ணன் ஒரு அண்ணன் வந்து அயர்லாண்டில் செட்டில் ஆகிட்டார், இங்கே கிடையாது. மற்றபடி மங்கி ரவி, முல்லை, உடுமலை ரவி, பழனியப்பன் எல்லாருமே அடுத்த கேட்டகரியில் உள்ளவங்க நடிச்சுட்டு தான் இருக்காங்க. யோகி பாபு வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்காங்க. இப்படி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க. இதில் ஒரு சிலர் விடுபட்டுருக்கலாம், உடல்நிலை சரியில்லாமல். இப்போ வெங்கட்ராஜ் அண்ணனுக்கெல்லாம் உடல் சரியில்லை, தெரியும், ஒல்லியாக இருப்பார் லொல்லு சபாவில் நடிச்சப்ப. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச லொல்லு சபா கலைஞர்கள் வந்து 195 98 பேர் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சில ஒரு சிலருக்கு வந்து வேறு ஏதாவது காரணங்களால் இருக்கலாம் தவிர வேறு எல்லாருமே வேலை பார்த்து. இப்போ நான் வந்து அந்த ரேஸில் ஓடணும்னு தான் நினைக்கிறேனே தவிர அதில் 1வது ஓடணும் 2வது ஓடணும்லாம் கிடையாது. அந்த நீ ஜெயிக்கிறியோ இல்லையோ, தோக்கிறியோ இல்லையோ, நீ இந்த களத்தில் இருக்கிறதே அது ஒரு சாதனை. ஏன்னா பயங்கர கஷ்டங்க. எந்த வேலையில் வேணாலும் இருக்கலைங்க. நீ என்ன மீடியாவில் இருக்கிறேன், சினிமாவில் இருக்கிறேங்கிறதெல்லாம் பயங்கர கஷ்டம். நான் நிறையா விஷயங்கள் பேசுனீங்க. எனக்கு என்னென்னா அண்ணன் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி அப்படியே அப்டேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கீங்க. இப்போது ரீல்ஸ் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ரீல்ஸ்லையும் கலக்கிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நிறையா படங்களும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எல்லாமே ரிலீஸ்க்கு காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நிறையா விஷயங்கள் பேசினோம். நன்றிண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.